கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்னதாங்க நடக்குது, என்னதான் நடக்கல, நடக்கக்கூடாதான் நடந்து விட்டது. இதுக்கு மேல என்ன நடக்கணும் இருக்குது, நடந்திருக்கு நேற்றைய தினம். அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பார்க்க போறோம் ஆதாரப்பூர்வமாக. அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். நேற்றைய தினம் முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்றைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் சந்தித்தது, பொன்னாடை போற்றி கட்டி ஆற தழுவியது, அன்பை பரிமாறிக்கொண்டது, மரியாதை நிமித்தம் காரணமாகத்தான் இந்த சந்திப்பு இருக்குன்ட்டு ஒரு பக்கம். அப்படியெல்லாம் பார்த்தா தெரியலீங்களே, திடீரென்று இந்த சந்திப்பு நடைபெறுவதன் காரணம் என்ன? இப்படி இருக்குமோ ஒருவேளை இருக்கும் இல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இது வழக்கமா எல்லாரையும் போய் சந்திக்கிற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சாரு. அவர் மட்டும் சந்திக்கலீங்களே, வரிசையா பாருங்க எல்லாரையும் சந்திச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து சீமான் அவர்கள் இருந்து வைகோ அவர்கள் வரைக்கும் எடப்பாடி அவர்களை மட்டும்தான் சந்திக்கல. அவர் மட்டும்தான் மிஸ்ஸிங் அந்த லிஸ்ட்ல. எதுக்காகன்னு தெரியல. இல்ல வேற ஏதாவது தனியா பிளான் பண்ணி வச்சிருக்காரா, தனியா போய் சந்திக்க போறாங்களா, அந்த சந்திப்பு பெரிய அளவுல பிரம்மாண்டமா இருக்க போதான்னு தெரியாது. ஆக மொத்தம் அந்த சந்திப்பு வரிசையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் மிஸ்ஸிங்கு. இதுல பாருங்க, சந்திப்பு நிகழ்ச்சியில் வைகோ அவர்கள் அடைந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, மகிழ்ச்சி. அங்க பாருங்க, சொல்லவே முடியாத அளவுக்குண்டான, இது வரைக்கும் அவர் பார்க்காத அடையாத ஏதோ ஒரு சந்தோஷத்தை அடைந்து விட்டதை போல அவ்வளவு ஒரு பூரிப்பு. அந்த பூரிப்போடவே பாருங்க சந்திப்பை முடித்து விட்டு வெளியில் வராரு வழி அனுப்புவதற்காக. சுத்தி இருக்கிற கூட்டத்தை பார்த்து கை காட்டுறாரு. என்ன சந்தோஷம் ஏங்கப்பா. இதற்கு முன்பாக திரு வைகோ அவர்களின் முகத்தில் இந்த மாதிரி சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை போதுங்களேன். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சியோடு பூரிப்படைந்து கையை காட்டுறாரு பாருங்க. எதுக்காக இவ்வளவு பூரிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் தெரியலீங்களேங்க. என்னமோ இவர் கட்சிக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே போயோ அல்லது இவர் கட்சிக்குள்ள இருந்தவர் வெற்றி அடைந்த முதல்வர் பதவி அடைந்து விட்டதை போல இவ்வளவு பிரம்மாண்டமான மகிழ்ச்சி. அது ஒரு கட்டத்துக்கு மேல வடிவேல் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்குமோ, போவோம் கையை காட்டுவோம். விஜய் அவர்களை காட்டிலும் நம்ம தான் வேகமா நம்மை பார்ப்பதற்காக கூடி இந்த கூட்டம் போல் தான் பாருங்க அந்த மாதிரி கை காட்டுறாரு. இந்த வீடியோ பார்க்கும்போது ஹலோ என்ன இது, விஜய் அவர்கள் சொல்வதை போல தெரியுது. என்ன இது, ஏன் இவ்வளவு கை காட்டுறீங்க? அவங்கெல்லாம் உங்களை பார்க்க வரல ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். அவங்கெல்லாம் என்ன பார்க்க வந்திருக்காங்க, என்ன பார்த்து கை காட்டுறாங்க. ஆனால் உங்களை பார்ப்பதற்காக கூடி இந்த கூட்டத்தை போல ஏன் இப்படி இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க சார்? நான் இருக்கிறதால உங்க வீட்டுக்கு வந்ததால என்ன பார்க்கறதுக்காக கூடி இருக்காங்க, அதுக்காக ஓவர் ஆக்ஷன் காட்டுவீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. மரியாதை நிமித்தம் காரணமாக எல்லா தலைவர்களையும் போய் சந்திப்பதை போல நம்மளையும் வந்து பார்த்தாரு. ஓகே, வழி அனுப்புறதுக்காக வந்தோம் வெளியோ அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டு சும்மா இருக்க வேண்டியது. எதுக்காக இவ்வளவு நேரம் கை காட்டிட்டே இருக்காரு ஃப்ரீக்வெண்டா? இந்த மாதிரி நீங்க பண்றதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்னப்பா இது, இதுக்கு முன்பாக வைகோ அவர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லையோ, இவ்வளவு கூட்டம் இதற்கு முன்பாக வைகோ அவர்களை பார்ப்பதற்காக வந்ததே இல்லையோ, வாழ்நாளிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, அதுவும் பாருங்க வைகோ வீட்டு வாசல் முன்னாடி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இப்பதான் பார்ப்பதை போல, ஏன் இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா பண்றீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? கேட்கட்டும், யார் வேணா என்ன வேணா கேட்டுக்கிட்டாங்க. இது ஒரு வரலாற்று ரீதியான சந்திப்பு. இதற்கு முன்பாக 1967ஆம் ஆண்டில் இதை போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. வெற்றி பெற்ற கையோடு அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாரையும் போய் சந்திச்சாரு. அதற்கு பிறகு இப்போதுதான் அந்த வரலாற்று சம்பவம் நடைபெறுகிறதுன்ட்டு நாங்க சொல்லலங்க, சந்தோஷப்பட்டு குதிச்சிருந்தார் இல்லைங்களா வைகோ அவர்கள். அவர் தான் சொன்னாரு. அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்து பூங்கொத்து தந்து பொன்னாடை போர்த்திய அந்த செயல், நாங்கள் மாலை அணிவித்தோம், நானும் வைக்கவும் அவருக்கு சால்வை அணிவித்தோம், மலர் மாலை மல்லிகை மாலை சூட்டினோம், அது வேறு. அவர் இப்படி செய்திருப்பதன் மூலம் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருந்தார் இப்படி முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இல்லத்துக்கு சென்று அவருக்கும் அதை போல பூங்கொத்தை கொடுத்து வாழ்த்தை பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த செயல், அறிஞர் அண்ணா அவர்கள் 67இல் நான் வெற்றி பெற்றவுடன் எதிர்க்கட்சி தலைவர்கள் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்து பெற்றதை நினைவூட்டுகிறது. வரலாறு திரும்புகிறது என்று சொன்னதை போல 1967, 77, அதை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டுன்னு சொன்னதை போல திருப்பி அந்த வரலாற்றை மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தான் பாருங்க இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க, இது வரலாற்று ரீதியான சந்திப்பெல்லாம் கிடையாதுங்க. சட்டமன்றத்துக்கு போயிட்டு பதவி பிரமாணம் முடித்த கையோடு எல்லாரையும் போயிட்டு பார்க்கணும்னு விஜய் அவர்கள் விரும்பினாருங்க.
அதனால ஏற்பட்ட சந்திப்புன்னு இன்னொரு பக்கம். அடுத்த பக்கம், முக்கியமான பக்கம், உணர்வுள்ள திமுக தொண்டன் யாரும் இதை விரும்ப மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்னங்க, என்ன இது மறந்துட்டீங்களா? திமுக கட்சி அது ஒரு கொடுங்கோல் கட்சி, ஊழல்வாத கட்சி. மன்னர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மக்களாட்சியை நடத்துறாங்க, கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 2021 ஆண்டுக்கு பிறகுதான் தமிழ்நாடு தலைகீழாக மாறி ஒரு கொடுங்கோலர் கையில் ஆட்சி சிக்கிக் கொண்டது. மன்னர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, வாரிசு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லாத நிலை உருவாகிவிட்டது. எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. படிக்கிற இடத்துல இருந்து ரோட்ல நடமாடுற வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மோசமான ஒரு மாநிலமாக உருமாறிவிட்டது தமிழ்நாடு. தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, கேட்பதற்கு ஆள் இல்லை. தொடர்ந்து கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது, தடுப்பதற்கு யாரும் இல்லை. தொடர்ந்து திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது, ஏன்னு கேட்கறதுக்கு வழி இல்லை. போதை கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பெருகி தமிழ்நாட்டை அடித்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்க ஆட்சியாளர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே போதைப் பொருளை தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வித்துனுக்குறாங்க. மொத்தத்தில் திமுக கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து பக்கு திக்குன்னு அடுத்த கணம் என்ன நடக்குமோ என்கின்ற பயத்தோடவே ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆட்சி எப்பொழுது ஒழியும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தாங்க உங்களை ஒட்டுமொத்தமா கவுத்தாங்க. மறந்துட்டீங்களா? பிரச்சார சமயத்துல திமுக கட்சிக்கு எதிராக இதற்கு முன்பாக இதுவரை யாருமே பேசாத அபாண்டமான பழியெல்லாம் தூக்கி போட்டு உங்களுக்கு எதிராக என்னென்ன நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. சோசியல் மீடியாவில் உங்க கட்சி ஒரு மோசமான கட்சி, தீய சக்தின்னு சொல்லி எவ்வளவு பரப்புனாங்க. உங்களது தோல்விக்கே மிகப்பெரிய காரணமாக அமைந்தது சின்ன பசங்களை தூண்டி விட்டு ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி கொடுத்து உங்க காலை வரணாங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. திமுக கட்சிக்கும் சரி ஆட்சிக்கும் சரி யாராவது ஆதரவா பேசினாங்கன்னா கொத்தடிமைகளா அடிமைகளாகவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? 200 ரூபா ஊப்பிகளா மாறவே மாட்டீங்களா நீங்கன்னு எவ்வளவோ கேவலப்படுத்தினாங்க. அதையெல்லாம் மறந்துட்டீங்களா? உணர்வுள்ள எந்த ஒரு திமுக தொண்டனாவது இந்த சந்திப்பை ஏற்றுக்கொள்வார்களா? என்ன இது, என்ன நடக்குது, என்ன தலைவரை, என்ன இப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த சந்திப்பை வேறு மாதிரியான ஒரு கோணத்தில் பார்க்கிற உணர்வுள்ள திமுக தொண்டர்கள் இன்னொரு பக்கம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அரசியல் பிரச்சார களத்துல பேசுறதெல்லாம் சகஜம்தாங்க, அதெல்லாம் மனசுல ஏத்தின்னு ஏதாவது பேசுவீங்களாங்க? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற பெருந்தன்மையோட மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சந்திப்புக்கு ஓகேன்னு சொல்லிதான் பாருங்க சிஎம் சாரை வரவழைத்து சந்தித்து நல்ல முறையில பாருங்க இந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்திருக்குங்க. பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும், விஜய் அவர்கள் பேசியது எல்லாத்தையும் மறந்துட்டு பெருந்தன்மையோட இந்த சந்திப்புக்கு ஓகேன்னு சொல்லி தானே வந்திருக்காரு, சந்திச்சிருக்காரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் பாருங்க அப்படியே விட்டு தள்ளுங்கன்னு சொல்லி இன்னொரு பெருந்தன்மை பக்கம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்ன பெருந்தன்மை நீங்க அந்த பக்கம் தள்ளுறீங்க? மு.க. ஸ்டாலின் அவர்கள் பக்கம் ஒட்டுமொத்தமான ஹோல்சேல் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் யாருன்னா எங்க தளபதி விஜய் அவர்கள், சிஎம் சார். திமுக ஆட்சியில் இருந்த சமயத்துல விஜய் அவர்களுக்கு கொடுத்த கொடுமைகள் இருக்கு இல்லைங்களா, சொல்லி மாளாது. அவ்வளவு கொடுமை இழைத்த போதிலும் அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? இன்றைக்கு சிஎம் ஆன பிறகும் கூட தோல்வி அடைந்த கட்சிகளை பெருந்தன்மையோடு போய் பார்க்கிறாருன்னு சொன்னா அந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்கார தளபதி விஜய் அவர்கள் அல்லாமல் வேற யாரா இருக்க முடியும்? சோ பெருந்தன்மை நீங்க இந்த பக்கம் தான் கொடுக்கணும்னு சொல்லி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பெருந்தன்மைக்கு சொந்தக்கார நாங்க தான் சொல்லி உருட்டுற ஒரு பக்கம். சே, என்ன இது? அப்படியெல்லாம் கிடையாது. எதுக்கு தெரியுமா போயிருக்காரு? இந்தா தோல்வி பரிசை வைத்துக்கொள் என்று கொடுப்பதற்காக கொளத்தூர்ல பாருங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய ஓட்டோட அளவையும், பாபு இருக்கார் இல்லைங்களா கொளத்தூர்ல வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற பாபு அவர்கள் வாங்கிய அந்த ஓட்டோட அளவையும் ஒப்பிட்டு ஒரு போட்டோஷாப் ஒர்க் ரெடி பண்ணி அந்த போட்டோவை கொண்டு போயிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சிஎம் சார் கொடுப்பதை போன்ற ஒரு போட்டோவை உருவாக்கி வெர்ச்சுவல் வாரிஸ் பாருங்க பரப்பினுக்கிறாங்க. இந்த தோல்வி பரிசை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் நான் நேரில் வந்தேன், இந்தாங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த போட்டோ பாருங்க ஷேர் பண்ணுகிறாங்க. என்னென்னலாம் பண்றாங்க, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. எப்படிங்க இதெல்லாம்? அது அப்படியெல்லாம் அப்படியே வரதுதான்ல, இருக்கட்டும், தப்பு கிடையாது. உதயநிதி அவர்கள் சிஎம் சார் வரும்போது கட்டி ஆற தழுவி வரவேற்றார் இல்லைங்களா, வரவேற்ற கையோடு ஒரு புத்தகத்தை ஒன்று பரிசா கொடுத்தாரு உதயநிதி அவர்கள் சிஎம் சாருக்கு. அது என்ன புத்தகம் என்றால், மேடையில சொன்னாங்க இல்லைங்களா, பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பான்னு சொல்லி அந்த பவள விழா மலர் திமுக பவள விழா கடந்ததை அடுத்து ஒரு விழா கொண்டாடினாங்க இல்லைங்களா, அந்த விழாவில் வெளியிட்ட திமுக கட்சியோட பவள விழா மலர் தான் அது.
75 ஆண்டு கால திமுக ஆட்சி கட்சி காலத்தில் என்னென்ன சாதனை தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார்கள் என்பதை ஒரு மலராக தொகுத்து பவள விழா மலர் என்று வெளியிட்டார்கள். அந்த பவள விழா மலர் புத்தகத்தை தான் பாருங்க விஜய் அவர்களுக்கு உதயநிதி அவர்கள் பரிசாக வழங்கினார். எதற்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் நம்ம சிஎம் சாருக்கு அந்த புத்தகத்தை பரிசாக வழங்கியிருக்காரு? இல்லைங்க, பவள விழா பாப்பான்னு சொல்லிட்டே இருந்தீங்க இல்லைங்களா, இந்த பவள விழா பாப்பா இந்த பவள விழா காலத்தில் என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோன்ட்டு இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க, படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்ட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருப்பாரு. என்ன பாருங்க, டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இதற்கு முன்பாக இருந்த தலைவர்களை வாய்க்கு வந்து திட்டுவாங்க, கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. பிரச்சனைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ தெரியாம பேசிட்டாங்க. இப்பதான் பாருங்க கூகுள பார்த்து அந்த தலைவர் இவ்வளவு சாதனை பண்ணிருக்காரா, தெரியாம போச்சே சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ தலைவர்கள் செய்த சாதனை குறித்து எதுவுமே தெரிஞ்சிக்காம வாய்க்கு வந்ததை அடிச்சு தள்ளுவாங்க இல்லைங்களா. அந்த வரிசையில் தான் நம்மளும் இருந்தோம். பவள விழா பாப்பான்னு சொல்லியிருந்தோம். இந்த பவள விழா புத்தகத்தை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றதுக்காகத்தான் பாருங்க அந்த புத்தகத்தை பரிசாக கொடுத்துருக்காரு. ஏங்க புக்கெல்லாம் பரிசு கொடுக்கறதெல்லாம் ஒரு ஓரமாகட்டுங்க, அது எப்படி நீங்க இந்த சந்திப்புக்கு ஒத்துப்பீங்க? நீங்க ஏங்க உங்க கட்சியை ஒட்டுமொத்தமாக இறக்கியதே பாருங்க உங்கள் மீது வைத்த மோசமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில். எப்படி நீங்க ஒத்துக்குனீங்க? நீங்க இதை காலையில தான் பாருங்க சட்டமன்றத்தில் நீங்க செய்த சம்பவத்திற்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். டக்குன்னு பிற்பகல் 3 மணிக்கு பார்த்தா இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. என்ன நடக்குது? இதையெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று உணர்வுள்ள திமுக தொண்டர்கள் இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனது வரவில்லை என்று ஒரு பக்கம். அதெல்லாம் எந்த பக்கமும் கிடையாதுங்க. சிஎம் சார் செய்த தவறை அவரே பாருங்க சரி செய்வதற்காகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களை மட்டும் சந்தித்தால் வேறு மாதிரியான அரசியல் ரீதியான சந்திப்பில் போய் முடிய போகிறது என்பதற்காகத்தான் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த கையோடு எல்லா தலைவர்களும் சந்திப்பதை போல ஏற்பாடு நிகழ்ச்சி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சந்திப்பு எதற்காக என்று சொன்னால் சிஎம் சார் செய்த தவறை சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த சந்திப்பே நடைபெற்றிருக்கு. என்ன தப்புங்க? என்ன தப்பு செஞ்சிட்டாங்க? அதை பாருங்க, அடுத்து பார்ப்போம். இப்போ சிஎம் சார் வரும்போது எல்லாரும் பாருங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா வரவேற்றார்கள். அந்த மாதிரி தானே பாருங்க நமக்காக நம்மை தேடி, அதுவும் வேற மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வரும்போது பண்ணணும் இல்லைங்களா, அவருக்கும் அதே போன்ற ஒரு மரியாதையை கொடுக்கணும் இல்லைங்களா. ஆனா நம்ம கொடுக்கலீங்களே. யாரை சொல்றோம் தெரியுங்களா? ராகுல் காந்தி அவர்கள் சிஎம் சார் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்தார் இல்லைங்களா, யாருமே கண்டுக்கல. பதவியேற்ற கையோடு ஒவ்வொருத்தரும் வராங்க. வரும்போது ஓகே நமக்கு கை கொடுக்க தான் வராங்க பொழுது அப்படின்னு நம்பிக்கையோட எந்திரிக்கிறாரு. ஒவ்வொருத்தர் வரும்போது எந்திரிக்கிறாரு. ஆனா பாருங்க யாருமே அவர் கண்டுக்கல. அவரை பாஸ் பண்ணிட்டு போயிட்டு விஜய் அவர்கள் தான் பாருங்க ஹக் பண்றாங்க, கை கொடுக்குறாங்க, மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் எந்திரிக்கிறாரு. இவராவது நம்மளை கண்டுப்பாரான்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு அவர் முகத்துல இருக்கு. ஆனா பாருங்க அவங்களும் கண்டுக்கல. இப்படி எவருமே கண்டுக்கல. எல்லாருமே பாருங்க அவரை பாஸ் பண்ணி, அவர் இருக்கிறாருன்ட்டு கொஞ்சம் கூட பார்க்காம அவரை பாஸ் பண்ணிட்டு போயிட்டு விஜய் அவர்கள் பக்கம் நிக்கிறாங்களே தவிர ராகுல் காந்தி அவர்கள் யாருமே பாருங்க சட்டையே பண்ணலங்க. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு துடி துடித்திருக்கும். என்னப்பா இது, யாருமே என்ன கண்டுக்கலையே, என்ன பிரச்சனை, ஏன் எனக்கு யாருமே கை கூட கொடுக்க மாட்டாங்க? நான் இருக்கிறத பார்த்துட்டு இத்தனைக்கு நான் எந்திரிக்கிறேன், இவங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் எந்திரிக்கிறேன். அப்படி இருந்து எனக்கு கை கூட யாருக்குமே கொடுக்கணும்னு மனசு இல்லையா? அப்படி என்னப்பா உங்களுக்கு நான் தப்பு பண்றேன்? நானு என்ன தப்பா? எங்க கூட கூட்டணியில வந்து சேர்ந்தீங்கல்ல, அதுவே எவ்வளவு பெரிய தப்பு. இதை விட ஒரு பெரிய தப்பு நீங்க செய்யணுமா? எல்லாரும் இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னதை போல நீங்களும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதுதானே. மொத்தமா எங்க கட்சியோட உங்க கட்சியை வந்து மெர்ஜி பண்ற மாதிரி தானே முதல்லயே பிரஸ் மீட் வெளியிட்டீங்க, பிரஸ் ரிலீஸ். எல்லா தேர்தலையும் இனிமே உங்களுக்கு எங்களோட ஆதரவு தான். நாங்க கேட்டோமா? பெரும்பான்மைக்கு தேவைப்படுகின்ற சீட்டை மட்டும் கொடுங்கன்னு தான் கேட்டோம். ஆனா நீங்க தான் வந்து ஒட்டுமொத்தமாவே பாருங்க இந்த கட்சியோட ஐக்கியம் ஆயிட்டீங்க. அதுவே நீங்க செய்த மாபெரும் தவறு. அந்த தவறுக்கு மேல இன்னொரு தவறு செய்யணுமா? அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் உங்களை கண்டுக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் பாருங்க யாருமே அவரை கண்டுக்கலங்க, கண்டுக்க மாட்டோம். இத்தனை ஆண்டுகளாக திமுக கட்சியோட கூட்டணிக்குள்ள இருந்து அவங்க முதுகில் சவாரி செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனா இப்போது பசை எந்த பக்கம் இருக்குதோ அந்த பசை இருக்கிற பக்கமா பார்த்து நீங்க ஒட்டிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, எங்க முதுகில் சவாரி செய்வதற்காக. அப்படி இருக்கும்போது எங்க தயவு உங்களுக்கு தேவைதானே தவிர உங்க தயவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் பாருங்க அவரை யாருமே கண்டுக்கல பொழுதுக்கு. ஏங்க இப்படி? அவர் நேஷனல் லீடருங்க, எதிர்கட்சி தலைவர். என்னதான் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் முதுகுல குத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, கூடவே இந்த குழி பறிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மைலாம் ஒரு ஓரமா ஒரு பக்கமா இருந்தாலும் தேடி வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்க. இப்ப சிஎம் சார் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து எவ்வளவு மரியாதையோடு பூரிப்போடு மகிழ்ச்சியோடு மனதார வரவேற்று பாராட்டுறாங்க. இந்த பெருந்தன்மையை உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. நம்மை தேடி வருபவர்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்க கத்துக் கொடுங்க. என்னதான் அரசியல் ரீதியாக எதிரான கருத்துக்களை வைத்தாலும்
அரசியல் ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும், ஆனால் உண்மையை சொல்வதற்கு திரு மோடி அவர்கள் எப்போதுமே பாருங்க தயங்கியதே கிடையாது. என்னப்பா உண்மையா? இல்லங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பித்தவறி ஓரிரு உண்மைகள் வெளியில் வருவதற்கு, மனதார உளமாற வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் தான் பாருங்க ஒரு உண்மையை போட்டு உடைச்சாரு. अभी तमिलनाडु में ही देखिए 25-30 साल से कांग्रेस का डीएमके के साथ घनिष्ठ संबंध था। डीएमके के साथ गठबंधन ने कितनी ही बार कांग्रेस को संकटों से बाहर निकाला और 2014 के पहले 10 साल उनकी जो सरकार थी वो भी डीएमके के कारण टिकी थी। 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியை யார் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது திமுக தான். திமுக தான் காங்கிரஸ் ஆட்சியை 10 ஆண்டுகளாக காப்பாற்றி வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா பாருங்க, முதுகில் குத்திவிட்டு போய்விட்டார்களே. இப்படி ஒரு பெருந்தன்மை அங்கிருந்து வரும் என்று யாருமே எதிர்பார்க்கல. இந்த வாரம் முழுதும் யாருமே எதிர்பார்க்காத பெருந்தன்மை வாரம். இருக்கட்டும், பெருந்தன்மை எல்லாம் ஒரு ஓரமாகட்டும், தப்பு கிடையாது. அடுத்த பக்கம், இது மிக 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 முக்கியமான பக்கம். இந்த சந்திப்பு திடீரென்று எதற்காக நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், தவறை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வழி. என்ன தவறுங்க? மேடையில சொன்னாங்க இல்லைங்களா, எடுத்த எடுப்புலேயே கஜானா காலி, சுத்தமா வயிற்று வச்சுட்டு போயிட்டாங்கன்ட்டு. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். இது குறித்து எல்லாருமே சொன்னாங்க, நம்மளும் சொல்லியிருந்தோம். இது அரசியல் மேடை கிடையாது. இதற்கு முன்பாக அரசியல் ரீதியாக தேர்தல் பிரச்சார களத்தில் ஒரு கட்சியில இருக்கும்போது எப்படி வேணா பேசலாம். ஆனால் பொறுப்புள்ள, அதுவும் பாருங்க முதல்வர் பதவியில் இருக்கிற நம்ம விடுற வார்த்தை ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நம்ம என்ன பேச போகிறோம் என்பதை தமிழ்நாடு முழுதும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பதவியில் இருக்கிற நம்ம பேசுற வார்த்தையை நிதானித்து பேச வேண்டும் என்று. ஏன்னா சிஎம் சார் பேசுறத கட் பண்ணி வெட்டி ஒட்டி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்பவுமே அலர்ட்டா இருக்காங்க பரப்பத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமா நிதானித்து பேச வேண்டும். கஜானா காலி, எல்லாத்தையும் சுத்தமா வழிச்சு தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. இந்த வார்த்தையை பாருங்க சோசியல் மீடியாவில் வெட்டி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்புறாங்க. அதை தொடர்ந்து இவர்களாகவே இவரது ரசிகர்களை வைத்து, எங்க கஜானா காலி ஆயிடுச்சுங்க, கஜானா காலி ஆயிடுச்சுன்னா யார் தான் என்ன பண்ண முடியும்? இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா எப்படி பண்ணுவாரு? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. 60 வருஷமா நீங்க அடிச்ச கொள்ள அந்த மாதிரி. தீய சக்தியுடைய பிளான் 6 மாசத்துக்குள்ள அவர் எல்லாமே செய்யணும். கட்டாயம் செய்ய மாட்டார், செய்ய முடியாது, வாய்ப்பே இல்ல. ஆடிட்டிங் இருக்கு, அவர் எவ்வளவு கணக்கு வழக்கு பார்க்கணும், அவங்க என்ன நான் பண்ணிட்டு போனாங்க, அங்க பதுக்குனாங்க, கொள்ளாச்சாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் அவர் வந்து எல்லாமே செய்வாரு. 6 சிலிண்டர் தரேன்னாரு, அதை தரேன்னாரு, எல்லாமே சொன்னாரு, கட்டாயம் செய்வாரு. 5 வருஷம் அரசாட்சியில திமுக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் செய்யாததை தளபதி வந்த உடனே செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு 100 பேரை பேச வச்சு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்பி, இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம், கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டாங்க, அந்த பணம்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா அவங்க வீட்டு வெள்ளி பீரோக்குள்ள இருக்கு, தொடச்சி சுத்தமா வச்சுட்டு போயிட்டீங்க, அது எல்லாத்தையும் அவங்க தான் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. அதாவது பாருங்க, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பேசுற மாதிரி பண்ணிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, மதிப்புக்குரியவர் என்ன சொல்றாங்கன்னா, கஜானால பணமே இல்லப்பா, எல்லாத்தையுமே கழுவி தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, மக்களுக்கு நீங்க அவகாசம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உறுதுணையா இருக்கும், நீங்க சொல்றதையும் செய்யறேன், நான் சொல்றதையும் செய்யறேன் அப்படிங்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஸ்டாலின் என்ன சொல்றாரு, வந்த உடனே பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஏன்னா மக்கள் கேட்கிற செய்தி அப்படின்னு சொன்னா, நீங்க அங்க வச்சுட்டு போனாதானே நாங்க எடுத்துட்டாங்க, கையிலே எடுத்து செலவு செய்வோம், நீங்க தான் காலி பண்ணி வச்சிருக்கீங்களே. கஜானால பணம் இருந்தா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா கஜானா பணம் இல்லையே, உங்க வீட்டு கஜானா இருக்குது, வெள்ளி பீரோல இருக்குது, ஆனா கஜானா பணம் இல்லையே, உங்க வீட்டு கஜானா இருக்குது, வெள்ளி பீரோல இருக்குது, கஜானா பூரா கடன் பத்திரம் இருக்குது, கஜானால பணம் இருந்துச்சுன்னா எதுக்கு 10 லட்சம் கடன் வந்துச்சு? பதில் சொல்லுங்க. இப்ப முதலமைச்சர் கூட போறாங்கல்ல வெள்ளை அறிக்கை, அதுல எல்லாமே தெரிஞ்சு போகும்பா, அப்புறமேட்டு எல்லாமே பேசிக்கோ. நம்ம வெள்ளை அறிக்கை வரோம், வெயிட் பண்ணுங்க, நீங்க பண்ண ஊழல் எல்லாம் அதுல வெளியே வந்துரும்னு சொல்லி பேசுறத பாருங்க சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒட்டுமொத்தமான கஜானாவை காலி செய்ததற்கு காரணம் திமுக தான், அவங்களாம் ஒட்டுமொத்தமா ஊழல் செய்து கொள்ளையடிச்சு அவங்க வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கோபத்தை ஒட்டுமொத்தமா ஒரு கட்சி பக்கம் திருப்பி இருக்காங்க. 2 மணி நேரம் சினிமாவை பார்ப்பதை போலவோ அல்லது கிரிக்கெட் மேட்சை பார்ப்பதை போலவோ எல்லாத்தையுமே விளையாட்டாக எடுத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசி சோசியல் மீடியாவில் பரப்பி இன்றைக்கு பாருங்க அது வேற மாதிரியான ரூட்ல போயின்னு இருக்கு. கடுமையான கோபத்தை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு தூண்டுற மாதிரி இந்த தூண்டியதன் விளைவை எப்படியாவது ஆஃப் பண்ணணுன்றதுக்காகத்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. எங்களுக்குள்ள எந்த ஒரு மனஸ்தாபம் பர்சனலா கிடையாது, அரசியல் ரீதியான காரணங்கள் பிரச்சனை தான் இருக்கு.
நாங்கள் எதிர்க்கட்சிகள் தானே தவிர எதிரி கட்சிகள் கிடையாது. அதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாருக்கும் காட்டுறதுக்காகத்தான், சொல்வதற்காகத்தான் இந்த சந்திப்பு நடத்தி இருக்காங்கன்ட்டு முக்கியமான பக்கத்திலிருந்து வருகின்ற தகவல். சோ எங்களை அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சியாகவோ எதிர்க்கட்சியாகவோ பாருங்கள். அதை விட்டு எதிரி கட்சிகளாகவோ எதிரிகளாகவோ பார்க்காதீர்கள். தேவையில்லாம சண்டை போட்டுக்காதீங்கன்ட்டு ஓப்பனா சொல்ல முடியாது இல்லைங்களா? பத்த வச்சிட்டோம், கஜானா காலியானதுக்கு இவங்க தான் காரணம், தொடர்ச்சி வழிச்சி எடுத்துன்னு போயிட்டாங்கன்ட்டு அது பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. எப்படி ஆஃப் பண்ண முடியுங்க? நேரடியாக இல்லைங்க, தெரியாம பேசிட்டேங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் போய் பார்த்தேன், அங்க நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. இனிமே தான் ஒவ்வொன்றா புரட்டி படிப்பதற்கே எனக்கு சில நாட்கள் இல்லை, பல வாரங்கள் தேவைப்படும் போகுது. ஸோ அதையெல்லாம் நான் தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம டக்குன்னு எடுப்புலேயே உணர்ச்சி வசப்பட்டு மேடையில் பேசிட்டேன். அதனால நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு ஓப்பனா போட்டு உடைக்க முடியாது, உண்மையை சொல்ல முடியாது. ஸோ இதை போன்ற ஒரு நட்பு ரீதியாகவோ அரசியல் நிமித்தமாகவோ அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்யும் பட்சத்தில் ஓரளவுக்கு நம்ம பற்ற வைத்த நெருப்பு அணைவதற்கும் வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பக்கம்தான் பாருங்க முக்கியமான பக்கத்திலிருந்து வருகின்ற தகவல். ஏங்க நிறுத்துங்க, இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா, சந்திச்சிட்டீங்கன்னா நாங்க அடங்குவோமா? அடங்க மாட்டோமே. கஜானா காலியானதற்கு காரணம் இவங்க தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோஷியல் மீடியாவை நாங்கள் தொடர்ந்து பரப்பினே இருப்போம். வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பிடிக்கிற அடம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. மோடி அவர்களை சிஎம் சார் மீட் பண்ணணும், போயிட்டு எடுத்த எடுப்புலயே தடால்னு அங்க போய் நின்று மீட் பண்ணா ஏதாவது பிரச்சனை உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்கு, விமர்சனங்கள் பலமாக எழுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிற கட்சி தலைவர்கள் அனைவரையும் பார்த்து விட்டு அதற்கு பிறகு மோடி அவர்களை சந்திக்கும் போது எந்த விமர்சனம் வராது இல்லைங்களா? என்னப்பா இது, ஏன் அங்க போனாரு, ஏன் பார்த்தாரு அப்படின்னு கேட்கற நீங்க, இங்க ஏன் வந்தாரு, இவங்கெல்லாம் ஏன் பார்த்தான்னு கேட்டீங்களா? கேட்கல இல்லைங்களா? இதை எப்படி நீங்க மரியாதை நிமித்தம் சந்திப்பாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் நீங்க ஏத்துக்கணும்ட்டு பதிய வைப்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்ட்டு அந்த பக்கத்து வருகின்ற இன்னொரு தகவல். இந்த மாதிரி 4 பக்கத்திலிருந்து கிடையாதுங்க, 40 பக்கத்திலிருந்து தகவல்கள் வந்த வண்ணமாக உள்ளது. தகவல் 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 தகவல். இதற்கு முன்பாக தேர்தல் சமயத்தில் வருகின்ற தகவலையே சோசியல் மீடியாவில் பரப்பி தமிழ்நாட்டில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தோமோ அதெல்லாம் நடைபெற்று விட்டது. அதற்கு பிறகும் தகவல் 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 தகவல். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்று 3வது தினம். இந்த 3வது தினத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்ன மாதிரி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இதன் நடுவே நடக்கக்கூடாத விஷயம் நடந்திருக்குங்க. இன்னும் என்னப்பா இருக்குதே நடந்திருக்குங்களே. அது குறித்து நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம். ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணும்போது இந்த சந்திப்பை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.